ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை அருமையாய் நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் 3வது சனிக்கிழமையிலே நம்முடைய ஊழியம் செய்கிற உங்களையும் என்னையும் பலப்படுத்தும்படியாய் இந்த ஸ்தலத்திலே ஒன்று கூட்டி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கின்றேன். ஹல்லேலூயா. இந்த கூடுகையில் வருகிறவர்கள் சாதாரண மக்களாக இருப்பார்கள். அவர்களை தேவன் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்சன், அதை என்ன சொல்றது, சாதாரணவர்களை எடுத்து அவர்களை உருவாக்கி தேவனுடைய கரத்திலே எடுத்து அவர்களை பெரிய காரியங்களை செய்யும்படியாய் இந்த நாளிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிஸ்டர் அவர்கள்லாம் இன்னைக்கு வந்து பாட்டு பாடினாங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அவங்க ஸ்டார்டிங்கில் வந்து அவர்கள் பாடின விதமும் இன்றைக்கு எந்த அளவுக்கு அவர்கள் வளர்ந்து முன்னாடி நின்று அவர்கள் பாடுகிற விதமும் மைக்கை பிடிச்சி அவர்கள் பேசுகிற விதமும் பார்க்கும் பொழுது நான் பிரமித்து போனேன். ஹல்லேலூயா. நான் முதல்ல அவங்களை அழைத்தப்போ ஒழுங்காக கூட நிற்க மாட்டாங்க. வேதவதனி சிஸ்டர் சொல்லுவாங்க, நீங்க வா நீங்க வா நீங்க வான்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு ஒரு கூட்ட மக்களை அவர்கள் உருவாக்கி, அவர்கள் இல்லைனாலும் என் டீம் இருக்கு சிஸ்டர்னு சொல்லி இன்றைக்கு அனுப்பினாங்க. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா வேதவதனி சிஸ்டருக்காக. ஹல்லேலூயா. இன்றைக்கும் விசேஷமானவர்களை கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து இங்கே கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொருவரோடு கூட இன்னைக்கு இடைப்பட போகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நாம் ஜனவரியிலிருந்து பரிசுத்த ஆவியானவருடைய, பரிசுத்த ஆவி என்றால் என்ன, பரிசுத்த ஆவியை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் வரங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்து வருகின்றோம். கடந்த மாதத்திலே சிஸ்டர் ஜெஸ்லின் அவர்கள் நம் மத்தியிலே வரங்களை எப்படி பயன்படுத்துவது என்று சொல்லி அழகாய் கற்றுக் கொடுத்தார்கள். எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது? ஹல்லேலூயா. ஸோ வரங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும், அந்த வரங்கள் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பயன்படும், அதை பயன்படுத்தவில்லை என்றால் என்ன நடக்கும் என்று சொல்லி மிகவும் தெளிவாய் அவர்கள் எடுத்தார்கள். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே நானும் எஸ்தர் ஜெயக்குமார் சிஸ்டர் அவர்களும் பேசிக்கொண்டிருந்த பொழுது, கர்த்தாவே என்ன பேச வேண்டும், இன்றைக்கு என்ன, எதை குறித்து உம்முடைய பிள்ளைகள் பலப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது அந்நிய பாஷையை குறித்து என்னோடு கூட பேசினார். இன்றைக்கு அநேக இடங்களிலே அந்நிய பாஷையை குறித்து போதிப்பதில்லை. ஸோ நான் இன்றைக்கு உங்களோடு கூட, தேவன் உங்களோடு கூட பேச இருக்கிற காரியம் அந்நிய பாஷை என்ற வரம். அதன் பிற்பாடு நம் மத்தியிலே ரெவரண்ட் டாக்டர் ஜெயக்குமார் சிஸ்டர் வருவாங்க. எஸ்டர் ஜெயக்குமார் அவர்கள் வியாக்கியானம் செய்வதை குறித்து உங்களோடு கூட பேச இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்ம ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரே என்னோடு கூட பேசும் கேட்போமா? நம்முடைய தேவன் பேசும் தெய்வம். ஹல்லேலூயா. ரீஹாதுன ரவா ஷிபினா மங்கதியாலபா, உம்மை வரவேற்கும் சொல்லுவோமா? பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. ஆராதனை வேளையில நீர் மகிமை பட்டீரப்பா, நீர் மகிமை பட்டீர் சுவாமி. அப்பா நீர் மகிமை பட்டீர். ஓ ஹல்லேலூயா. ரீஹாதுன ரவா ஷிபினா மங்கதியாலபா, அற்புதம் செய்பவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ரீஹாதுன ரவா ஷிபினா மங்கதியாலபா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எங்களை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா எங்களை நீரைத்து நீராளுகை செய்யும். கால வேளையில ஊழியத்தை செய்து இன்னும் பலப்பட வேண்டும் என்று சொல்லி வந்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்வீராக என்று கேட்கிறோம் சுவாமி. நீர் ஆளுகை செய்வீராக என்று கேட்கிறோம். தொடர்ந்து இந்த பிரசன்னம் எங்கள் மத்தியில் அசைவாடட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் சுண்டல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The day of Pentecost, பெந்தகோஸ்தே நாள் என்றால் என்ன? பெந்தகோஸ்தே என்னும் சொல்லுக்கு 50வது நாள் என்று பொருள். எத்தனாவது நாள்? 50th day. இந்த பெந்தகோஸ்தே என்பது ஒரு அறுவடையின் விழாவாய் கொண்டாடினார்கள். அந்த விழா முடிந்து 50 நாட்களுக்கு பிறகுதான் அந்த பெந்தகோஸ்தே நாள் என்று ஒன்று
செலிப்ரேட் பண்ணுவார்களாம். அதற்காக என்ன பண்ணுவாங்களாம், மக்கள் எல்லாரும் திரண்டு தேவாலயத்துக்கு வருவார்களாம். அப்பொழுது 120 சீஷர்கள் இருந்தாங்க, அப்படிதானே? மற்றும் அவர்களோடு கூட பாஷை தெரியாத அந்நிய மக்கள், ஜென்டைல்ஸ் என்றால் இயேசு சுவாமி யூதர்களுக்காக தான் வந்தார். ஆனா இந்த பெந்தகோஸ்தே நாள் அன்று தான் நியூ பிகினிங், புதிய அத்தியாயம் பிறந்ததாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பெந்தகோஸ்தே நாள் என்ற பொழுது அதுல எல்லாரும் கூடி வந்தார்கள். கூடி வந்த பொழுது அந்த இடத்துல ஒரு நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் உருவாகுச்சு. அந்த இடத்துல ஒரு புதிய மறுரூபம் உருவாக்கப்பட்டதாம். அந்த மறுரூபம் என்ன மறுரூபம் உருவாக்கப்பட்டது? அந்த பெந்தகோஸ்தே நாளின் பொழுதுதான் சபை என்று ஒன்று பிரிந்து வெளியில வந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் சபையிலே உட்கார்ந்து இருக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் சபையில் போய் ஒரு அங்கத்தினராக இருக்கிறோம் என்பதற்கு காரணம் அந்த பெந்தகோஸ்தே நாள். ஹல்லேலூயா. அந்த பெந்தகோஸ்தே நாள் வந்ததுக்கு அப்புறம் தான் சபை பிரிந்தது. ஹல்லேலூயா. அங்கிருந்து சபையாய் மக்கள் எழும்பி பலதரப்பட்ட இடங்களுக்கு சென்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் யாருக்குள்ள இருந்தார்? இயேசுவுக்குள் இருந்தார். இயேசுவுக்குள் இருந்து பரிசுத்த ஆவியானவர் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்தார், இல்லையா? அப்போ கர்த்தர், அதாவது நம்ம இன்றைக்கு நீங்களும் நானும் அந்நிய பாஷை பேசுவதற்கு காரணம், ஒவ்வொரு லாங்குவேஜ் நம்ம பேசுறோம், அப்படித்தானே? எல்லாரும் ஒரு லாங்குவேஜ். எத்தனை பேர் தமிழ் பேசுறவங்க இருக்கீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். எத்தனை பேர் தெலுங்கு பேசுறவங்க இருக்கீங்க இங்க? எத்தனை பேர் ஹிந்தி பேசுறவங்க இருக்கீங்க? ஸோ பலதரப்பட்ட பாஷைகள். அந்த பாஷைகள் எங்கே உருவானது? இந்த பாஷைகளை உருவாவதற்கு முன்பாக ஆண்டவர் ஒரு பாஷையில் பேசினார். அது எல்லாரும் ஹீப்ரு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அது நிஜமான ஹீப்ருவா அல்லது ஆண்டவர் என்ன பாஷையில், ஒருவேளை அந்நிய பாஷையில் பேசினாரா ஒன்று நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் அந்த பாஷைகள் பிரிக்கப்பட்டது. தேவனால் பிரிக்கப்பட்டான் பாஷைகள். அப்படி இந்த பாஷைகள் பிரிந்து போகுவதற்கு நீங்களும் நானும் படிக்க வேண்டியது மிகவும் அவசியம், அப்படித்தானே? தமிழ் படிக்கணும், என்ன பண்ணோம்? ஆக்கா ஈக்கிலேருந்து துவங்கணும், உயிரெழுத்துக்கள்லேருந்து துவங்கணும், அப்படிதானே? ஒவ்வொரு லாங்குவேஜும் நாம் படிக்க வேண்டும் என்றால் நேரம் எடுத்து எல்கேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த லாங்குவேஜை நம்ம படிச்சுட்டு போனால் தான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஆனால் அந்நிய பாஷை அப்படி அல்ல. அந்நிய பாஷையை படிக்க வேண்டிய அவசியமே இல்லை, இல்லை, படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர், நாம் தேவனோடு அவருடைய பாஷையில் பேசும்படியால் உங்க நாவை தொடுகிறார். ஹல்லேலூயா. அப்ப பலத்த காற்று வீசினதாம். பெந்தகோஸ்தே நாள் வந்த பொழுது அது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்டது அந்த நாளிலே நிறைவேறிட்டு. ஹல்லேலூயா. அப்போ யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்துல என்ன உரைக்கப்பட்டது? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும். இங்க நம்ம எல்லாம் ஊழியக்காரிகளாய் தான் உட்கார்ந்து இருக்கின்றோம். அப்ப ஊழியக்காரர் மட்டுமல்ல, ஊழியக்காரர்களுக்கு ஊழியக்காரி பெண்கள் மேடையில நிற்க கூடாது என்று சொல்லுவதற்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா இயேசுநாதர் நம்மை நிற்கும்படியாய் அன்னைக்கு யோவேல கொண்டே யோவேல் தீர்க்கதரிசியை வெளிப்படுத்திட்டார். ஆண்டவர் என்ன வெளிப்படுத்திட்டார்? பெண்கள் இருக்காங்கப்பா, அந்த பெண்கள் மேல ஆவியை நான் பொழிய போறேன்பான்ட்டு யார்கிட்ட சொல்லிட்டாரு? யோவேல் தீர்க்கதரிசி. அது சொன்னது எங்க நிறைவேறுது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷை வரம் என்பது, அந்நிய பாஷை என்பது என்னது? பரிசுத்த ஆவி பெற்றா அந்நிய பாஷை பேசணும், அப்படி அல்ல. பரிசுத்த ஆவி என்பது கர்த்தர் உங்களை மன்னையும் பரிசுத்தத்தோடு நடப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் நடப்பதற்கு. பரிசுத்த ஆவி என்றால் உருண்டு பரண்டு எழும்பி கையை காலை உடச்சு நிற்கிறது அல்ல. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது உங்களையும் என்னையும் சகல பரிசுத்தத்திற்குள் நம்மை நடத்துவார். அதற்காக தான் பரிசுத்த ஆவி. அப்ப இந்த அந்நிய பாஷை என்பது என்னன்னா, அது ஒரு வரம். எப்படி தீர்க்க தரிசனம் வரம் செயல்படுகிறதோ, எப்படி நம்ம மற்ற வரங்கள், சுகமாக்கும் வரங்கள் செயல்படுகிறது, ஆவிகளை பகுத்தறிகிற வரங்கள் செயல்படுகிறது, அப்படி அது போல இந்த அந்நிய பாஷை என்பதும் ஒரு வரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த வரத்தை பெற்றிருக்கிறீர்கள்? அப்போ முதலாவது அந்த வரத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணுமாம்? காத்திருக்க வேண்டும். என்ன பண்ணுமா? அந்நிய பாஷை என்பது ஒரு வரம், பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்நிய பாஷை யாரினால் கொடுக்கப்பட்டிருக்குது? பரிசுத்த ஆவினால். அப்ப பிசாசின் ஆவினால் கூட சில வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது, அப்படிதானே? நம்ம ஜெபிக்கிறோம், விடுதலை ஆகுறாங்க.
மற்ற பிசாசின் கிரியைகளும் அவர்களும் செயல்படுகிறார்கள், அங்கேயும் அற்புதங்கள் நடக்கிறது. இந்த அற்புதத்திற்கும் அந்த அற்புதத்துக்கும் என்ன வித்தியாசம்? நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பேசுகிற அதே அந்நிய பாஷையை மற்றவர்களும் பேசுகிறார்கள். இது எப்படி அறிந்து கொள்வது? கனிகளினாலே அறிவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் பண்ணலாம். இப்போ மோசே பார்த்தீங்கன்னா யாருக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு? பார்வோன் முன்னாடி நிற்கிறார். அவரோட கோலை கீழே தூக்கி போடுறாரு. போட்டோன்னு என்ன ஆகுது? அது சர்ப்பமாய் மாறுகிறது. எதற்கு அது சர்ப்பமாய் மாறுகிறதுனா, இந்த உலகத்தை சர்ப்பம் ஆளுகை செய்கிறது. ஏவாளை வஞ்சித்து ஆண்டவருடைய ஆளுமையை சர்ப்பம் பெற்றுக்கொண்டது. ஆகவே ஆண்டவர் என்ன சொன்னாரு? முள்ள முள்ளால எடுப்பேன், நீ போய் போடு. எகிப்து தேசத்தை யார் ஆளுமை செய்து கொண்டிருந்தால்? சர்ப்பம் ஆளுமை செய்து கொண்டிருந்தது. அவர்களுடைய அந்த கிரவுன்ல பாத்தீங்கன்னா சர்ப்பம் இருக்கும். அதனால அந்த அந்த மன்னர்கிட்ட போனோம்னா அவர்களுடைய பாஷையில போனாதான் அவருக்கு புரியும். ஹல்லேலூயா. ஆகவே தான் என்ன சொல்றாரு ஆண்டவர்? நிறைய பேர் கேட்கலாம், ஏன் ஆண்டவர் வேற விதமா யூஸ் பண்ணியிருக்கலாமே மோசையே, எதுக்காக வந்து பாம்பை கொண்டு போயிட்டு அந்த இடத்துல பாம்பை வந்து முக்கியத்துவம் படுத்தினார் என்று சொல்லி கூட பேசலாம். ஆனால் ஆண்டவர் தூக்கி போட சொன்னார். போட்ட உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? எங்ககிட்டயே நீ விளையாடுறியா? எங்களுடைய தெய்வத்தை தூக்கி எங்களுக்கே நீ வித்த காமிக்கிறியா என்று சொல்லி அங்க இருக்கிற எல்லா மந்திரவாதிகளையும் கூப்பிட்டார். அவரு கூப்பிட்டு அவர்களும் அதை தூக்கி போட்டார்கள். அதுவும் அவர்களுடைய கோள்களும் என்ன மாறியது? சர்ப்பமாய் மாறியது. ஆனா ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? மோசேயின் கையில் இருந்த கோல் அந்த சர்ப்பம் எல்லாவற்றையும் விழுங்கி போட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் அந்நிய பாஷை. ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்ட அந்நிய பாஷைக்கும் மற்ற ஆவிகளினால் பேசப்படுகிற அந்நிய பாஷைக்கும் உள்ள வித்தியாசம். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லா அந்நிய பாஷை பேசுற மாதிரி பேசுவாங்க. பிசாசு கையை வச்சோம்னா அது பாட்டுன்னு படப்படப்படன்னு பேசும். சில ஊழியக்காரெல்லாம் ஜெபிக்கும் பொழுது அந்நிய பாஷையில பேசுனா அதுவும் கூட சேர்ந்து அந்நிய பாஷை பேசும். நம்ம பயந்து பின்னாடி போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு ஆவிகளை பகுத்தறிகிற வரங்களை கொடுத்திருக்கிறார். இது தேவனால் கொடுக்கப்பட்ட அபிஷேகமா இல்ல மனுஷனால் பிசாசினால் கொடுக்கப்பட்ட அபிஷேகமா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஊழியம் செய்களாகிய நீங்களும் நானும். ஹல்லேலூயா. இரண்டாவது பார்த்தீங்கன்னா இது மூன்றாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு முதல் வரம் அல்லது முத்திரை. அநேகர் சொல்லுவாங்க நிறைய வரங்கள் இருக்குன்னு சொல்லி. ஆனா ஃபர்ஸ்ட் நமக்கு பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்ட வரம் என்னது? அந்நிய பாஷை அடையாளம். ஹல்லேலூயா. அப்ப அந்த அந்நிய பாஷை எங்க வந்தது? பெந்தகோஸ்தே நாள் வந்த பொழுது அந்த பலத்த காற்று அடித்தது. பலத்த காற்று. அப்ப காற்று நான் ஏற்கனவே உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். பரிசுத்த ஆவியானவர் காற்றா இருப்பார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்ப பலத்த காற்று அங்க இறங்கின உடனே என்ன ஆச்சு? வாசிங்க அடுத்த வசனம். என்னாச்சுமா? வானத்திலிருந்து ஒரு முழக்கம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஒரு முழக்கம். அப்போ there is going to be a transformation. அந்த இடத்துல தான் புதிய ஏற்பாடு என்ற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தது. அது வரைக்கும் புதிய ஏற்பாடு என்ற டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்ல. பழைய கோட்பாடுகள், பழைய ரசம், மோசேயின் கட்டளைகளை கை கொண்டிருந்த மக்களுக்கு இப்போ ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது. நான் இப்போ பலத்த காற்றாய் உங்கள் மீது நான் இறங்குறேன். நீங்க என்ன பண்ண வேண்டும்? அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு போக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் கிரேட் கமிஷன் என்று சொல்லி தன்னுடைய சீஷர்களை பார்த்து மத்தேயு 28 கடைசி அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார். எடுத்து வாசிப்போம் அதை. 28. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவருக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ ஹல்லேலூயா. அப்போ ஊழியக்காரர்களாகிய நீங்களும் நானும் பலத்த காற்றாகிய பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டு என்ன பண்ணோம்? வீட்டில் உட்காந்துன்னு சமையல் செஞ்சுக்கின்னு பாத்திரம் கழுவிட்டு சமையல் பண்ணின்னு வீட்டை பெருக்கிட்டு தொடக்கிறதுக்காக அல்ல, புறப்பட்டு போக வேண்டும். ஹல்லேலூயா. புறப்பட்டு போக வேண்டும். புறப்பட்டு போவதற்கு வேண்டிய அதிகாரத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதிகாரம் கொடுத்திருக்காரா இல்லையா? நான் உங்களோட கூட சகல நாட்களிலும் உங்களோட கூட என்னோட கூட அவர் இருப்பேன்ட்டார்.
சிஸ்டர் நான் பேய் ஓட்ட போறேன் சிஸ்டர், ஒரு 4 சிஸ்டர் சேர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க, எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் நான் போறேன். அப்படி அல்ல. உனக்கு பின்னாடி ஜெப தூபம் இருக்குதோ இல்லையோ, என்னுடைய தேவன் என்னோட கூட வருகின்றார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தைரியத்தை என் ஆண்டவருக்குள்ள, இயேசு சுவாமிக்குள்ள என்ன தைரியம்லாம் இருந்துச்சோ அந்த தைரியத்தை இந்த பலத்த காற்றின் மூலம் அந்த மேல் வீட்டிலே இறங்கினார். இறங்கின பொழுது அடுத்து என்ன நடந்துச்சு வாசிங்க. அக்கினி மயமான நாவுகள். ஹல்லேலூயா. என்ன அந்த பலத்த காற்று அடித்து இறங்கின பொண்ணு என்ன வந்ததா? சகோதரி அவர்கள் சொன்னார்கள் அக்கினி. இன்றைக்கு அவர்கள் ஆராதிக்கும் பொழுது அக்கினி. ஹல்லேலூயா. அப்ப தேவன் ஒருவர் மேல எப்படி இறங்குவாராம்? அக்கினி மயமா இறங்குவார். அப்ப அக்கினி மயமான நாவுகள் என்ன சொல்லப்பட்டிருக்குது? அப்ப முதலாவது வரம் என்னது? அந்நிய பாஷை அடையாளம். அந்த அந்நிய பாஷை அடையாளம் வருவதற்கு முதலாவது அறிகுறி, முதலாவது முத்திரை நம்முடைய நாவு அக்கினி மயமாய் பிரியும். வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. யாராவது ஒருத்தர் மைக்ல வாசிங்க. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு, பிரிந்திருக்கும் நாவுகள். போதும் சார், உட்காந்துங்க, அப்படியே மைக்கோட உட்காந்துக்குங்க. ஹல்லேலூயா. அந்த நாவு என்ன பண்ணுமா? பிரியுமாம். அது ஒரு முத்திரை. எடுத்தவர்களை வாசிங்க. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்ன? கர்த்தர் அவனை நோக்கி ஹல்லேலூயா. அப்போ இந்த அபிஷேகம், இந்த அந்நிய பாஷை வரம் யார் மேல வருமாம்? ஜெபிக்கிற மக்கள் மேல வரும். அது முத்திரையாய் வருமாம். ஹல்லேலூயா. அப்போ இந்த தேசத்துல நடக்கிற அசிங்கங்களையும் அவமானங்களையும் குறித்து, வேதனைகளை குறித்து பெருமூச்சு விட்டு அழுகிறாங்க இல்லையா? பெருமூச்சு விட்டு அழுகிற அந்த ஜெப வீரர்கள் மீது இந்த அந்நிய பாஷை என்ற முத்திரையை ஆண்டவர் போடுகிறாராம். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் சாதாரணவர்கள் அல்ல, முத்திரை பெற்றவர்கள். அப்ப அக்கினி மயமான நாவு நம்ம மேல என்ன பண்ணிருக்குது? பிரிந்திருக்குது. என்ன பண்ணுமா? அக்கினி மயமான நாவு பிரியுமாம், பிரியும். அப்ப அக்கினிமயமான நாவு பிரிந்தால் என்ன நடக்கும்? அடுத்தது பாருங்க. தேவனுடைய அக்கினி முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல. அப்போ கர்த்தர் அக்கினி மூலம் பேசுவார். கரெக்டா? அக்கினி மூலம் பேசுவாரா? யாத்திராகம் 3ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனத்தை வாசிங்க. ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது போதும் சார். அப்ப ஆண்டவர் எப்படி பேசுறாரு? அக்கினி மூலமா பேசுவாராம். அக்கினி மூலமாய் பேசுவார். மோசையோடு கூட எப்படி பேசினார்? அக்கினி மூலமாய் பேசினார். அடுத்தது அக்கினி தெய்வீக பிரசன்னம். அப்போ அந்த பிரசன்னத்தை மோசையால தாங்க முடியல. ஆண்டவர் சொல்ல, உன் செருப்பை கழட்டி போட்டு வெளியே வா, வெளியே வா அப்படின்னு வெளியே கூப்பிடுறாரு. அப்போ ஊழியக்காரர்களாகிய நீங்களும் நானும் என்ன பண்ண? அசுத்தங்களை விட்டு வெளியே வர வேண்டும். அவர் முன் குறித்துட்டார்னா அவர் அக்னி மயமா இறங்குவார். அப்ப அந்த அக்னி மயமா இறங்கும் பொழுது ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் அக்னி மூலமாய் மோசையோடு கூட பேசினார். யாத்திராகம் 40, 34, 38 வீட்டில் போய் வாசிங்க. தெய்வீக அக்னி நுகர்ந்து கொள்ளுமாம். லேவியராகமம் 9:24 அந்த அக்னி இறங்குச்சுன்னா நம்ம வைத்திருக்கிற பலி, அந்த நாட்களிலே பலியை செலுத்தும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அதை நக்கி போடுமாம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எப்படி இறங்குவாராம்? அக்கினி மயமா இறங்கி அந்த துதி பலி, அவர்கள் செலுத்துகிற அந்த காணிக்கை, அவர்கள் செலுத்துகிற அந்த பலிகள், அந்த பலிகளை உட்கொள்வாராம். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பரிசுத்தம் உள்ள தேவன் இல்லையா? ஹல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா அக்கினி எதை குறிக்குது? நியாய தீர்ப்பை குறிக்கிறது. என்னாகமம் 16:35 எடுத்து வாசிங்க. அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு தூபம் காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அந்த கோரஸ் கூட்டம் ஒருத்தர் இருந்தாங்க. நீ தான் பிரசங்கிப்பியா, மோசே தான் பிரசங்கிப்பாரா, ஊழியக்காரர்களுக்கு விரோதமா ஊழியக்காரர்கள் எழும்புவார்கள், நீ தான் பிரசங்கம் பண்ணுவியா, நீ தான் ஆராதனை பண்ணுவியா, எங்களால கூட முடியும், ஆண்டவர் எங்க கிட்ட ஸ்ட்ரெயிட்டா பேசுவார் அப்படின்னு சொல்ற மக்கள் மத்தியில ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஜீவனுள்ள தேவன் அந்த நிரூபிப்பார். ஹல்லேலூயா. அக்கினி இறங்கி பட்சித்து போட்டதாம் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை ஹல்லேலூயா நியாயம் தீர்ப்பார். இந்த அக்கினி நியாயம் தீர்க்கும். இதை எதற்காக நான் சொல்ல வருகிறேன்னா, சிஸ்டர்னா அந்நிய பாஷைன்னு பேசிட்டு இப்ப அக்கினிக்கு போயிட்டாங்களேன்னு சொல்ல நினைக்காதீங்க. இந்த இப்படிப்பட்ட செயல்களை நம்ம பார்த்தோம் இல்லையா? முதலாவது அக்கினி என்ன பண்ணுது? அக்கினி மூலம் ஆண்டவர் பேசுறார். இரண்டாவது அக்கினி மூலம் தேவ பிரசனத்தை கொண்டு வருகிறார். அவருடைய பிரசனத்தை நம்ம மேல இறக்கிறாரு. அடுத்தது என்ன பண்றாரு? தெய்வீக அக்கினி சுகந்த வாசனை பலியா உங்களையும் என்னையும் நுகர்றாராம். என் புள்ள நீங்களும் நானும் கொடுக்கிற அந்த ஸ்தோத்திர பலிகளை நுகர்வாராம். அடுத்தது அக்கினி நியாயம். இது எல்லாவற்றையும் சேர்த்து அந்த பெந்தகோஸ்தே நாளிலே இறங்கினார் அக்கினிமயமாய். இந்த அத்தனை அக்கினியுடைய ஆட்டிடியூட்ஸ், இந்த அக்கினிமயமான எல்லா அக்கினியும் ஒன்று சேர்ந்து விட்டது. அந்த பலத்த காற்று அடித்த பொழுது இப்படிப்பட்ட அக்கினி மூலமாய் பேசின தேவன் அந்த பெந்தகோஸ்தே நாள் வந்த பொழுது அந்த மேல் வீட்டிலே அவர் இறங்கி இந்த அக்கினி அத்தனையும் நம்முடைய நாவுக்குள்ள கொடுத்து விட்டாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அக்கினிமயமான நாவுகள் பிரிந்தது. அப்ப அந்த அக்கினிமயமான நாவுகள் பிரியும் பொழுது ஆண்டவர் எப்படி முச்சடியிலிருந்து பேசினாரோ அந்த தேவன் நம்முடைய நாவிலிருந்து பேசுவார். அந்நிய பாஷை பெற்ற ஒவ்வொரு நாவிலிருந்தும் அந்த முச்செடியில பேசின அதே வார்த்தை நம்முடைய நாவிலிருந்து அந்நிய பாஷையில் பேசும்போது வருகிறதாம். இரண்டாவது அவர் என்ன பண்றாராம்? அந்நிய பாஷையில நாம் பேசும்பொழுது அவருடைய பிரசன்னத்தை, அம்மா நான் உன் கூட இருக்கிறேன், நான் தான் உன்னை நடத்துறேன், நான் தான் உன்னை பாதுகாக்கிறேன், நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி நம்மோடு கூட அவருடைய பிரசனம், அக்கினிமயமான பிரசனம். வனாந்தரத்தில் நம்ம இருக்கலாம், இன்னைக்கு வழி தெரியாமல் நாம் நின்று கொண்டிருக்கலாம். இஸ்ரவேல் மக்கள் இப்படிதான் இருந்தார்கள், வழி தெரியாமல் நின்றார்கள். அந்த நேரத்தில் அவருடைய பிரசனம், அக்கினிமயமான பிரசனம் பகலிலே சென்றதாம். ஹல்லேலூயா. இரவிலே அக்கினிமயம். அப்ப இரவு என்பது பிசாசின் தந்திர கிரியைகள், மாந்திரீக கிரியைகள், செய்வினை கிரியைகள், இது எல்லாவற்றையும் தடுத்து தேவனுடைய பிரசனம் அக்கினிமயமாய் போகுமாம். அப்பொழுது நீங்களும் இந்த அக்னிமயமான நாவுல ஆண்டவர் இறங்குறாரு. அப்ப அந்நிய பாஷை பேசும்பொழுது என்ன நடக்கிறது? நமக்கு விரோதமா ஆண்டவர் நம்ம நாவிலிருந்து அக்கினியாய் வெளிப்படுகிறார் அந்நிய பாஷையில் பேசும்பொழுது. அப்ப அந்நிய பாஷையில் பேச 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 நமக்கு விரோதமாக செயல்படுகிற இருளின் வல்லமைகள் நீங்கி கர்த்தர் நமக்கு முன்பாக, கர்த்தர் நம் வாயை கொண்டு பேசுகிறவராய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. எவ்வளவு கிளாப் பண்ணி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? அப்ப அந்நிய பாஷை எவ்வளவு முக்கியம்னு பார்த்துக்கங்க. அப்ப அக்கினி, நீங்க அந்நிய பாஷை பேச துவங்கின பொழுது அக்கினிமயமான நாவுகள் பிரிகிறது. அந்த அக்கினிமயமான நாவுகள் பிரியும் பொழுது இப்ப அக்கினிமயமாய் ஆண்டவர் வேதத்துல எதையெல்லாம் செயல்படுத்தினாரோ அத்தனையும் இந்த அந்நிய பாஷையின் மூலம் செயல்படுத்த வல்லமையோட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்க அந்நிய பாஷையில பேசும்பொழுது உங்க நாவிலிருந்து தேவனுடைய அக்னி, தேவனுடைய பிரசனம், தேவனுடைய தூபம் இந்த வாயிலிருந்து புறப்பட்டு வெளியில வருகிறது. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ரிஹதுன ரபஷிபின மங்கர்யாலபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? எத்தனை பேருக்கு அக்னிமயமான நாவுகள் பிரிந்தது? நீங்கள் அந்நிய பாஷையை பெறும்பொழுது அக்னிமயமான நாவுகளை நான் பெற்றுக்கணும். முதலாவது என்ன ஆகும்? டங்கு தான் பரலும். அந்நிய பாஷை பேசும்போது டங்கு என்ன பண்ணும்? ட்விஸ்ட் ஆகும். அது அப்படின்னா பிரியுது. அசுத்தங்களை எல்லாம் நீக்கி பரிசுத்தத்தை பேசும்படியாய் நம்முடைய நாவு அந்த இடத்துல வெளிப்படுகிறது. அப்போ who will get this gift? இது ஒரு வரம். இந்த வரம் யாருக்கெல்லாம் கிடைக்குன்னா, யோவேல் 2ஆம் அதிகாரம் 28-29 நம்ம வாசித்தோம். விசுவாசத்தோடு தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கும் போது இந்த வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நாம் என்ன பண்ணுமா? காத்திருக்க வேண்டும். பலமா இவர்கள் என்ன பண்ணாங்க? காத்திருந்தார்கள். பெந்தகோஸ்தே நாள் வந்த பொழுது அந்த அறுவடை முடிஞ்சு என்ன பண்ண போயில அந்த 50 நாள் கழிச்சு என்ன பண்ணாங்க? வெயிட் பண்ணாங்க. தேவர் வெயிட்டிங். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் செல்வேனாகில் மற்றொரு தேற்றருவாளனை உங்களுக்காக அனுப்புவேன். அதனால இந்த 120 டிசைபிள்ஸ், இந்த கூடவே இருந்த சீஷர்கள் மற்றும் அந்நிய மக்களும் அந்த இடத்துல இருந்தார்களாம்.
அப்ப யூதர்களுக்கு மட்டுமே பேசிக்கொண்டிருந்த அக்கினிமயமான நாவுகள் யாருக்கு போச்சு? ஜென்டைல்ஸ்க்கும் போச்சு, புறஜாதிக்கு பிரிந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் புறஜாதி மக்களா இருப்பினும் அவருடைய சந்ததியில் சேர்ப்பதற்கு தேவனுடைய அக்கினிமயமான நாவு இறங்கினது. ஹல்லேலூயா. அங்க இருந்த மக்கள், அந்நிய மக்கள், புறஜாதி மக்கள், யூதர் அல்லாத மக்கள் இந்த அந்நிய பாஷையை பேசினார்கள். ஹல்லேலூயா. அங்கிருந்த யூதர்களும் மற்றவர்களும் கிரேக்கர்களும், கிரீக் பேசுறவங்க, ஹீப்ரு பேசுறவங்க, இவங்க எல்லாம் ஜென்டைல்ஸ் வேற ஏதோ வார்த்தைகளை பேசுறாங்க, புறஜாதியினர் வேற ஏதோ வார்த்தைகளை பேசுறார்கள். இந்த அந்நிய பாஷையில பேச 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 இந்த இஸ்ரவேலர் இருக்காங்க இல்லையா, ஹீப்ருல பேசுறவங்க யோசிக்கிறாங்க, இவன் ஒரு புறஜாதி, இவன் எப்படி எபிரேயர் பாஷையில பேசலாம்? இவன் ஒரு புறஜாதி, இவன் எப்படி கிரேக்க மொழியில பேசுறான்? அந்த நாவுகள் பிரிந்த பொழுது இந்த பாஷை ஏன் ஹீப்ருலையும் கிரீக்லையும் இன்டர்பிரட் ஆச்சு தெரியுமா? அவங்க எல்லாம் நாங்களும் இயேசு கிறிஸ்துவின் சந்ததி, ஆண்டவர் எங்களை கொண்டும் பேசுவார் என்று சொல்லி அன்றைக்கு அடையாளமாய் போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப காத்திருக்க வேண்டும். இந்த அந்நிய பாஷை அடையாளத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய சன்னிதானத்தில் நீங்களும் நானும் என்ன காத்திருக்க வேண்டும். இரண்டாவது என்ன பண்ணுமா? 1 கொரிந்தியர் 3:16 மற்றும் ரோமர் 12:2-3 பார்த்தீங்கன்னா, கர்த்தரோடு நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் அணைச்சிக்கணும், ஆண்டவருடைய ஆம்குள்ள போயிடணும். ஹல்லேலூயா. நான் அந்நிய பாஷை பேசுறேன்னு சொல்லிட்டு வேற பாஷை பேசின்னு போயிடக்கூடாது. நம்ம அந்நிய பாஷை பேசுவோம் என்றால் அவருக்குள் அடங்கி இருப்போம். அவர் பேசுவார், நம்மளை நடத்துவார். சகோதரி அவர்கள் அழகா சொன்னாங்க, நம்மை நடத்துவார், அவர் கையில் அப்படி தூக்கி சுமப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை என்னை அவர் என்ன பண்ணுவாராம் தெரியுமா? ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்ன பண்ணுவாராம்? முளைப்பாலை ஊட்டுவாராம். என்ன பண்ணுவாராம்? முளைப்பால் யார் ஊட்டுவா? தாய். அப்ப பரிசுத்த ஆவியானவர் தாயா இருக்கின்றார். அந்த தாயை பார்த்து குழந்தை பேசுற மொழி யாருக்காவது புரியுமா? யாருக்கும் புரியாது. யாருக்கு புரியும்? தாய்க்கு மட்டும்தான் புரியும். என்ன பேசுதுன்னு அவங்க தகப்பன் கேட்பாரு. அவங்க தகப்பன் கேட்டு சொல்லுவார், தான்மா பேசுது பாப்பா அப்படின்னு கேட்பாரா இல்லையா? அப்போ முளைப்பாலை ஊட்டும் பொழுது, நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்று அந்நிய பாஷையில் பேசும் பொழுது ஆண்டவர் முளைப்பால் ஊட்டுவார், நாம் தாய்மொழியில் பேசுவோம். அப்ப ஆண்டவருடைய மொழியில் பேசுவதற்கு அவர் நமக்கு ஞானம் என்ற பாலை கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப அந்நிய பாஷையில நீங்க பேசுனீங்கன்னா விசேஷித்த ஞானம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வரும். ஹல்லேலூயா. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ரோமர் 12:2-3 வசனம் வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்நிய பாஷை வரத்தை பெற்றுட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாராம்? மைண்ட்ல டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்துருவார். உங்க மனம் புதிதாய் மாறும், புதிதாய் மாறும். நீங்க என்ன பேச வேண்டும், எதுக்காக பேச வேண்டும், ஞானத்தை அருளி ஞானப்பாலை கொடுத்து இடுப்புல சுமப்பாராம் அவங்கள. ஹல்லேலூயா. இடுப்புல தூக்கி சுமப்பார். என் பிள்ளை என்கிட்ட என்ன பண்ணுது? மழையில பேசிடுச்சு, இப்போ அவளை கீழே விட்டா என்ன பண்ணிடுவா? மிருகங்கள் பிடிச்சிட்டு போயிடும். இன்னைக்கு தான் நமக்கு ரோடு வீடெல்லாம் போட்டுக்கிறாங்க. அந்த நாட்களில் ரோடுலாம் ஒன்றும் கிடையாது, எல்லா மிருகமும் வரும். இன்னைக்கு இந்த ஆப்பிரிக்காலாம் பார்த்தீங்கன்னா கழுத்தெல்லாம் என்னமோ போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த மிருகம் கழுத்தை பிடிச்சி தூக்கின்னு போயிடக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ வனாந்திரம், அநேக மிருகங்கள், அநேக விசித்திரமான உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே அந்த குழந்தையை கீழே விட்டுட்டாங்கன்னா அந்த குழந்தை என்ன பண்ணுமா? ஓடி போயிடும், எங்கேயாவது மிருகம் தூக்கின்னு போய் சாப்பிட்றோம். அதுக்காக என்ன பண்ணுவாங்களாம்? இடுப்பிலே சுமப்பாங்க. நம்முடைய வழக்கமும் தமிழர்களுடைய வழக்கமும் இடுப்பிலேயே சுமப்பது தான். இல்லைன்னா என்ன பண்ணும்? அது வண்டி வர இடத்துக்குலாம் ஓடும். ஆண்டவர் என்ன பண்ணுவாராம் தெரியுமா? பிசாசின் வாய்களுக்கு, சிங்கம் போல அலைகிற பிசாசின் தந்திரங்களுக்கு உங்களையும் என்னையும் விலக்கி மீட்க அவர் என்ன பண்ணுவாராம்? உங்களை என்னையும் தோல் இடுப்பிலே சுமப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைத்தது? நீ அந்நிய பாஷையில் பேசும்பொழுது தேவனோடு ரகசியத்தை பேசுகிறார், தேவனுடைய தாய்மொழியில் பேசுகின்றாய். அந்த தாய்மொழியை நீ பெற்றுக்கொள்கின்றாய். அதற்கு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனால் அருளப்படுகிற அந்த பாஷை, அந்த பாஷையை பெற்றவர்களுக்கு இப்படிப்பட்ட பாதுகாப்பு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கால்களே போட்டு என்ன பண்ணுவார்? தாளாட்டுவார், தாளாட்டுவார். நம்ம ஆறுதல் இல்லாம என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? தாளாட்டுவார்.
அப்ப அந்நிய பாஷையில் நீங்க பேசும்பொழுது கர்த்தர் உங்களை தாளாட்டும்படியாய், என்னை தாளாட்டும்படியாய் அவர் இறங்கி வருகின்றார். ஹல்லேலூயா. மூன்றாவது, யாருக்கு இந்த அந்நிய பாஷை வரம் கிடைக்குமாம்? அப்போஸ்தலர் 1:1 பார்த்தீங்கன்னா, ஒரு மனம் வேண்டும், தேவனோடு ஐக்கியம் இருக்க வேண்டும். தேவனோடு ஐக்கியம் இல்லை என்றால் அந்நிய பாஷை போய் வேற ஏதாவது ஒரு பாஷை உள்ள வந்துடும். அப்படிதானே? அப்போ அந்நிய பாஷையில பேசணும் என்றால் நம்முடைய ஐக்கியம் தேவனோடு சரியா இருக்க வேண்டும். இன்டிமசி வித் காட். கர்த்தரோடு கூட நம்முடைய ஐக்கியம் சரியாய் இருக்கும்படியாய் உங்களை மண்ணையும் அவர் தட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு உறவு சரியா இருந்தா சக மக்களோடு நமக்கு உறவு சரியா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த சக மக்களோட உறவுகளை சரிப்படுறது சாதாரண விஷயம் இல்லை. எப்படியாவது உடச்சி போட்டுரும். அதனால தான் அவர் பவுல் எழுதுறாரு, நீ அந்நிய பாஷையில பேசினாலும், நீ வரங்களினால் செயல்பட்டாலும், அன்பு உனக்கு இராவிட்டால் ஒன்றுமே. நம்ம என்னதான் அந்நிய பாஷை பேசினாலும், நம்ம என்னதான் பாட்டு பாடணும், அந்நிய பாஷையில பாடினாலும் அன்பு என்பது நமக்குள்ள இருக்க வேண்டும். அந்த அன்பு எப்பொழுது நமக்குள்ள வரும்? நம்முடைய உறவு ஆண்டவரோடு கூட சரியாய் நிலைத்திருக்கும் என்றால் நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த அன்பு ஆட்டோமேட்டிக்கா ஊறுமா. இப்ப கிணத்துல தண்ணி ஊறி வருது தெரியுமா? எடுக்க 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 தண்ணி ஊறும். அப்ப தேவனோடு கூட நம்ம அன்பா இருக்க 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 இந்த அந்நிய பாஷை வரம் வளர்ந்து 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 ஊற்றாய் கடந்து போகும். மற்றவர்களுக்கு அன்பை, மற்றவர்களுடைய உறவுகளை, நம்முடைய உறவுகளை சரிப்படுத்தி சக மக்களோடு கூட ஒரு மனதாய் இருக்க அது உதவி செய்கிறது. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அந்நிய பாஷை வரத்தின் நன்மைகள், பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசுகிறோம். எதுக்காக பேசுகிறோம்? ஏன் பேசுகிறோம்? திஸ் இஸ் அன்னோன் லாங்குவேஜ். இது மற்றவங்களுக்கு புரியாது. ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள பாஷை இல்லை. நம்மளாம் கோட் வேர்ட் யூஸ் பண்ணுவோம்ல. அந்த சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்க? கோட் வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அதிகாரிகள் ஃப்ளைட்டு கப்பலில் போய் இவங்களுக்கெல்லாம் கோட் வேர்ட்ஸ் இருக்கும். அது மற்றவங்களுக்கு தெரியாது. அது அவங்களுக்கும் அந்த 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 அதோடு கூட இணைந்திருக்கிற அந்த மக்களுக்கு மாத்திரமே அந்த கோட் வேர்ட்ஸ் தெரியும். அப்போ அந்நிய பாஷை என்பது தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு கோட் வேர்ட். ஹல்லேலூயா. அது மற்றவங்களுக்கு புரியாது. அந்த ரகசியம் நமக்கும் அவருக்கும் மட்டும்தான், வேற யாருக்கும் அது தெரியாது. ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க. நம்ம நினைக்கிறோம் ஏதோ அந்நிய பாஷையை பேசிட்டு பரிசுத்தாவில நிரம்பிட்டு போறோம் என்று சொல்லி. அப்படி அல்ல. நீங்களும் நானும் பேசுவது ஆண்டவருக்கும் உனக்கும் மாத்திரமுள்ள அது ரகசியமா இருக்கிறது. அந்த ரகசியத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். நம்ம புருஷங்க என்ன பண்ணுவாங்க? ரகசியம் பேசுவாங்க. போய் வெளியே சொல்லுவீங்களா? இல்ல, உங்களுக்கு மட்டும்தான் புரியும். இல்ல, எங்கன்னு பெரிய கூட்டம் நிற்கும். அந்த கூட்டத்துல உங்க ஆளுங்க எங்க இருந்து பாக்குறாங்களோ கரெக்டா கண்டுபிடிப்பீங்க. அப்படிதானே? அது ஒரு கனெக்ஷன். அப்போ அந்நிய பாஷை பேசும்போது நம்மளை கனெக்ட் பண்ணுகிறது, அந்த உறவை மேம்படுத்துகிறது, ரகசியத்தை பேசுகின்றது. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 14:2 பார்த்தீங்கன்னா, ஆவியினாலே ரகசியத்தை, ஆவியினாலே. அப்ப மாம்சத்தினாலேயும் ரகசியம் பேசலாம். அப்படிதானே? அப்ப ரகசியம் எப்படி பேசுறோமா? ஆவியினாலே பேச வேண்டும். அப்ப அந்நிய பாஷை அடையாளத்தை நீங்கள் பெறும்பொழுது, அந்நிய பாஷையில் நீங்கள் பேசும்பொழுது எதுல பேசுறீங்க? ஆவி. மனுஷீகம் அந்த இடத்துல என்ன பண்ணும்? முற்றுப்புள்ளி வைக்கப்படும். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில் தேவனோடு ரகசியம் பேசுகிறவர்களுக்கு மாமிசம் செயல்படாது. ஹல்லேலூயா. மாம்சத்தில் அவர்களால் நிற்க முடியாது. அவர்கள் எப்படி நிற்பார்கள்? ஆவியிலே, ஆவியிலே மேலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆண்டவரோடு கூட பேசும்பொழுது நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நாமும் தேவனும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக 1 கொரிந்தியர் 14:4 பார்த்தீங்கன்னா, அது பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. என்ன உண்டாக்குறது? ஆமா. நிறைய வேலையில் நம்மளால ஜெபம் பண்ண முடியாது. வீட்டு வேலைகள் ஜாஸ்தி. ஒருவேளை நம்ம வீட்டில் ஒரு கல்யாணமோ இல்லை ஏதாவது ஒன்று நம்ம வீடுகளே நடந்து நம்மளால என்ன பண்ண முடியாது? பலவீனம் ஆயிடும். ஒருவேளை வியாதி படுக்கையில் படுத்திருக்கலாம். அந்த நேரங்களில் நம்மால் என்ன பண்ண முடியாது? ஜெபிக்க முடியாது. ஆண்டவர் இடத்துல பேச முடியாது. அந்த நேரத்துல நாம் ஜெபிக்கும் பொழுது அது என்ன பண்ணுதா? நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஹல்லேலூயா. தேவனோடு கூட ஐக்கியம். ஜெபம் பண்ணுவதற்கு என்ன பண்றதுன்னே நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. என்ன பேசணும்? என்ன சில வேளை சிஸ்டர் ஜெபிக்கவே மனசு வர மாட்டேங்குது. அவ்வளோ பிரச்சனைகள், ஓவரா பிரச்சனை ஆயிடுச்சு, நான் ஜெபிக்க முடியல சிஸ்டர், என் தொண்டை அப்படியே அடைக்குது, என்ன பண்ணாலும் என்னால் என்ன பண்ண முடியல, செயல்பட முடியல என்று சொல்லும் பொழுது நாம் என்ன பண்ணுவோம்? பக்தி விருத்தி உண்டாகும். அந்நிய பாஷை நல்லா பேசணும். ஹல்லேலூயா. ஆந்திரால சுப்பம்மான்னு சொல்லிட்டு ஏஷியன் நம்பர் 1 உமன் லீடர். அவங்க தான் 80s.
80வது வருஷம் 90வது வருஷத்திலே அவர்கள் இங்கே ஹெச்பியில் தான் இருந்தார்கள். குருக்கள்லே அவர்கள் படித்து டாக்டர் பட்டம் வாங்கினார்கள் அந்த நாட்களிலே, சுப்பம்மா என்று சொல்லி. அவர்கள் எங்கள் அம்மாவை, அப்போ எங்கள் அம்மா படிக்க தெரியாதவங்க, அந்த அம்மா தான் ஃபஸ்ட்டு ஊழியத்தில் எடுத்து எங்கள் அம்மாவுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அவர்கள் ஆந்திராவில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க டீமை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போன உடனே எல்லாரும் எங்கள் அம்மா வந்து சாட்சி சொல்லி சொன்னாங்க. அந்த அம்மா உடனே எங்கள் அம்மா போயிட்டு சாட்சி சொன்னாங்க. அவ்வளோதான். அந்த சாட்சி மற்றும் அவர்கள் ஜெபித்த ஜெபம் தெலுங்குல பண்ணியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்கள கேட்டப்போ நான் வெறும் அந்நிய பாஷை தாம்மா பேசினேன். ஆனால் இவங்க அந்நிய பாஷை பேசும்பொழுது அந்த இடத்துல என்ன மொழி வந்திருக்கிறது? தெலுங்கு மொழியில் பேசினார்கள். எல்லாரும் அந்த சுப்பம்மாயை விட்டுட்டாங்க. எல்லாம் பரிமளாமா கிட்ட வந்துட்டாங்க. எனக்கு ஜெபம் பண்ணுங்க, என்னை பற்றி நீங்கள் தெலுங்குல சொல்லிட்டீங்க, என்னை பற்றி நீங்கள் தெலுங்குல பேசிட்டீங்க. நான் அவ்வளோ பேர் இவங்க கிட்ட வந்தோன்னே ஜெபித்த அத்தனை பேருக்கும் என்ன வந்தது? அத்தனை பேரையும் கர்த்தர் தெலுங்கிலே ஆசீர்வதித்தாராம். ஹல்லேலூயா. அப்ப அந்நிய பாஷையில் நாம தெரியாத இடத்துல போய் மாட்டிக்கணும். பாஷை தெரியல, பேசாம வாயை திறந்து அந்நிய பாஷை பேச வேண்டும். கர்த்தர் நாவுகளை பொறுப்பெடுப்பார் என்றால் அந்த பாஷை, அந்த இடத்திற்கு வேண்டிய பாஷை சரியாய் செயல்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஆவியில் ஜெபிக்கிறோம். என்ன பண்றோம்? ரகசியங்களை பேசுவதற்கு உதவுகிறது, பக்தி விருத்தி உண்டாக்குகிறது. பக்தியே இல்லை, எனக்கு வந்து பக்தியெல்லாம் இறங்கி போச்சு, கடவுளோடு கூட ஐக்கியமே வரலன்னும் போது அந்நிய பாஷை பேச 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 பக்தி விருத்தி உண்டாக்குறது. அப்புறம் ஆவியிலே நம்மை ஜெபிக்க வைக்கின்றது. நான்காவது பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 14, 20, 22 பார்த்தீங்கன்னா விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. நீ தேவனை விசுவாசிக்கிறாய் என்றால் உனக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த அடையாளம் என்ன அடையாளம்? பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படுகிற அந்நிய பாஷை என்ற அடையாளம். இது அனைத்து விசுவாசிகளும் இயேசுதான் தெய்வம், இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் வரப்போகிறவர், அவர் மீட்பர் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த அடையாளம் கண்டிப்பா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11 13 வசனம் பாத்தீங்கன்னா தெய்வீக வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்கிறீர்கள். அந்நிய பாஷை பேசும்போது என்ன கிடைக்கிறது? வெளிப்பாடுகள். குடும்பத்துல பிரச்சனை, என்ன செய்வதுன்னு தெரியல. ஆண்டவரே, இந்த பிரச்சனையை கொண்டு போய் ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம வைக்கிறோம். வைக்கும் பொழுது ஆண்டவரே இந்த பிரச்சனையை உங்க மத்தியில நான் வச்சுட்டு அந்நிய பாஷையில் நம்ம ஜெபிக்கணும். நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு பிரச்சனைகளை ஒரு பேப்பர்ல எழுதிட்டு அது மேல கையை வச்சு அந்நிய பாஷையில பேசுவேன். மணிக்கணக்கா பேசுவேன். மணிக்கணக்கா பேச 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 அன்று இரவே எனக்கு வந்து வெளிப்பாடுகளை கொடுப்பார். எந்த இடத்துல பிரச்சனை, இது எப்படி ஹேண்டில் பண்ண வேண்டும் என்பதை அருமையாய் கற்றுக் கொடுப்பேன். எத்தனை பேர் இப்படிப்பட்ட அனுபவத்தில் சென்றீர்கள்? எத்தனை பேர் இப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொண்டீர்கள்? அப்போ நம்ம பிரச்சனை வந்த உடனே ஜட்ஜு கிட்ட போகலாமா, அட்வொகேட்டை பார்க்கலாமா, போலீஸை பார்க்கலாமா, இல்லை வேற யாராவது பெரிய பாஸ்டர் பார்க்கலாமா? அல்ல, எல்லாவற்றிற்கும் மேலான பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷை என்ற அடையாளத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அடையாளத்தோடு தேவனிடத்தில் போகணும். அடையாள அட்டை இருக்கணும். எங்க போனாலும் என்ன இருக்கணும்? அடையாள அட்டை இருக்கணும். அப்படிதானே? மெட்ரோ ட்ரெயினில் போனால் மெட்ரோ அட்டை எடுத்துன்னு போகணும். மெட்ரோ அட்டை இல்லாமல் சாதாரண ட்ரெயின் டிக்கெட் எடுத்துன்னு போனால் உள்ளே சேர்க்க மாட்டான். செக்ரட்டரியேட்டுக்கு போனோம்னா அங்கே ஒரு ஐடி கார்டு போடுவான் கழுத்தில். அப்புறம் தான் நம்ம உள்ளே போனோம். எங்கே போனாலும் ஒரு அடையாளம். அப்போ பரலோகத்துக்கு நாம் போவதற்கு ஒரு அடையாளம், அந்நிய பாஷை அடையாளம். அதை தான் யோவான் பிரசங்கிக்கிறார். எனக்கு பின்னாடி வருகிறவர் என்ன பண்ண போறார்? உங்களை அக்னியினால உங்களை அபிஷேகிப்பார். எப்படி? ஜலத்தினாலும் ஆவியினாலும் அக்னினாலும் அவர் உங்களை என்ன பண்ணுவாராம்? அதை தான் இந்த இடத்துல நடந்தது. யோவேல் தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது, யோவானினால் நிச்சயிக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவினால் சொல்லப்பட்டது, பெந்தெகோஸ்தே நாளிலே நிறைவேறினது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அடுத்தது எடுத்தவர்கள் வாசிப்போம். ரோமர் 2:26. நமது பலவீனங்களில் நமக்கு உதவுகிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பலவீனம். இப்போ பார்த்தீங்கன்னா வேதவதனி சிஸ்டர் படுத்திருக்காங்க, பலவீனம். ஆனால் அவங்களோட ஆவி புதுப்பித்து கொண்டே இருக்கின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அந்த படுக்கையிலிருந்து அவங்க என்ன கூப்பிடுறாங்க, சிஸ்டர் நாளைக்கு நான் ஜெபம் நடத்தினாலும் என் டீம் வந்து நடத்தும்னு சொல்றது அந்த ஆவி, பரிசுத்த ஆவி. ஹல்லேலூயா. அந்த அந்நிய பாஷை அடையாளத்துல பேச 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 நம்முடைய பலவீன கட்டுகள் உடையும். ரொம்ப பலவீனமா சிஸ்டர், ஜெபிக்கவே முடியல சிஸ்டர், எழுந்துக்கவே முடியல சிஸ்டர், நான் என்ன செய்வேனே சிஸ்டர், அது அப்படி உளராதீங்க. அந்த பலவீன படுக்கையில இருக்கும் பொழுது
அந்நிய பாஷையில் பேச 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 ஒரு புதிய பலன், கழுகுக்கு ஒத்த பலன், உயர்ற பறக்கிற ஒரு அனுபவத்தின் பலன் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட பெனிஃபிட்ஸ், ஒவ்வொரு இடத்துக்கும் போனாலும் ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும், அப்படிதானே? எந்தெந்த இடத்துக்கு போனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ரேஷன் கடைக்கு போனால் ப்ரொவிஷன் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு உண்டு. இப்போ இது என்ன, இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்கிறாரு, பெண்களுக்கு 1000 ரூபாய் பெனிஃபிட்ஸ். இந்த மாதிரி உலகத்திலே இப்படிப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கும் என்றால் ஆண்டவர் அந்நிய பாஷையில் பேசுகிற ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அது என்ன பெனிஃபிட்ஸ்? நீ பலவீனமா இருக்கிறியா, நான் பலப்படுத்துவேன். நீ என்னோடு கூட பேசு, தாய்மொழியில பேசுமா, என் பாஷையில நீ பேசு. என் பாஷையில நீ பேசுனீனா நான் உன்னை பலப்படுத்துவேன். நீ எதுக்கு டாக்டர் கிட்ட ஓடுற? நீ எதுக்கு 10 பேர்கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், நான் பலவீனமா இருக்கேன், என்கிட்ட பேசு, நான் உனக்கு பலன் கொடுப்பேன் என்று சொல்றார். அப்ப அவரோடு பேச வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியின் வரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. மோசே கோலை பயன்படுத்தினது போல நீங்களும் நானும் என்னத்தை பயன்படுத்த வேண்டும்? அந்நியரிடத்தில் நிற்கும் பொழுது, அந்நிய பாஷை அடையாளத்தில் ஆண்டவரோடு கூட நாம் பேசும் பொழுது கர்த்தர் இப்படிப்பட்ட பெனிஃபிட்ஸ் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அக்கினிமயமான வரங்கள் பிரியும் என்று சொன்னார். அந்நிய பாஷை வரத்தை நமக்கு எதுக்கு கொடுத்தாரா? தேவனோடு கூட ரகசியங்களை பேச. அதுக்கப்புறம் டு எடிஃபை. எடிஃபை, எடிஃபைனா என்ன சொல்றது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? எடிஃபை, கட்டுவிப்பாராம். கட்டுவிப்பார் நம்மை. எடிஃபைனா டு எடிஃபைனா கட்டுவிப்பார். உங்களை மன்னியும் கட்டுவிப்பார். எந்தெந்த இடங்கள்லாம் நாம் கட்டுவிக்கப்படாமல், உடைக்கப்பட்டு, நொந்து போய் ஒன்றுமே செயல்பட முடியாமல் இருக்கிற வேளைகளை அவர் பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷை அடையாளத்தில் நீங்களும் நானும் பேசும் பொழுது உங்களுடைய குடும்பங்களை கட்டுவிப்பார். உங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வரங்களை கட்டுவிப்பார். இழந்து போன வரங்களை கட்டுவிப்பார். இழந்து போன அபிஷேகத்தை கட்டுவிப்பார். இழந்து போன அந்த உறவாடல், தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவாடலை கர்த்தர் கட்டுவிப்பார். ஹல்லேலூயா. அப்ப என்ன பண்ண வேண்டும்? நீங்களும் நானும் அந்நிய பாஷையில் பேச வேண்டும். தேவனோடு கூட உறவாட வேண்டும். அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அந்நிய பாஷையில் பேசும்பொழுது மற்ற பாஷை நம்ம வாயிலிருந்து வராது. நம்ம டங் யாருடைய கண்ட்ரோலுக்கு போகுது? அதுக்கு தான் இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்காங்க? ஸ்பீக்கிங் இன் டங்ஸ். இந்த டங்கை யார்கிட்ட கொடுத்துடணும்? ஆண்டவர்கிட்ட கொடுத்துடணும். அப்ப ஆண்டவர்கிட்ட கொடுத்தா அங்க என்ன ஆகும்? அக்கினி பிரியும். அப்ப அக்கினியுடைய வேல்யூஸ் என்னன்னு பார்த்தோம். என்ன பண்ணாரு? எலியாவை அக்கினில தூக்கிட்டு போயிட்டார். அப்போ அந்த அக்கினி மயமான நாவு நம்ம நாவுக்குள்ள வரும் என்றால் உங்களை என்னையும் பரலோகத்துக்கு தூக்கின்னு போயிடுவார். அதுதான் பவுல் சொல்றான், நான் 3ஆம் வானம் வரைக்கும் சென்றேன். அப்ப அந்நிய பாஷையில் நாம் ஜெபிக்கும் பொழுது அது பரலோகத்துக்குரிய பாஷை, இந்த இம்மைக்குரிய பாஷை அல்ல. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, இம்மைக்குரிய ஒத்த வேஷம் நம்மை தரிக்க விடவே விடாது. நம்மோடு கூட மக்கள், அந்நியர்கள், மாம்சத்தில் இருக்கிறவர்கள் நம்மோடு கூட இணைவதற்கு ரொம்ப யோசிப்பார்கள். பிரச்சனைகள், ஏன் குடும்பத்துல பிரச்சனைகள், ஏன் நம்ம சொந்த ஜனங்கள், தேவனை அறியாத மக்கள் நம்மோடு கூட சமாதானமா இருக்க முடியவில்லை என்றால் ஆண்டவருடைய பாஷை உனக்குள்ள இருக்குது. நீ வாய் திறந்து பேசினா ஆண்டவர் பேசுறாரு. ஆண்டவர் பேசுகிற அந்த அந்நிய பாஷை பேசுகிற அந்த நாவுல ஆண்டவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் வாய் திறந்து பேசும் பொழுது பிசாசின் தந்திரங்கள் உடைக்கப்படும். பொறாமையோடு, எரிச்சலோடு, இன்னும் உங்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று வருகிற மக்கள், நீ வாய் திறந்து பேசணும்னு பயந்து, சிஸ்டரை பார்த்தாவே பயமா இருக்குது அப்படின்வாங்க. அப்படிதானே? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? நான் ஒண்ணுமே பண்ணல சிஸ்டர், சும்மா தான் பார்த்தேன், பயந்து ஓடுறாங்க. ஏன்னா அக்கினியை உன் நாவல வச்சிருக்கார், அந்நிய பாஷையை உங்க நாவல வச்சிருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் வாய் திறந்து பேசினா, இதே இந்த அந்நிய பாஷைய பிசாசு எப்படி பேசணும் தெரியுமா? வாய் திறந்து பேசினாவே, யாக்கோப்ப நாவை குறித்து பேசப்பட்டிருக்குது. நீங்க வீட்டில் போய் நேரம் இல்லை, சிஸ்டருக்கு நான் கொடுக்கணும். அவங்க அந்நிய பாஷை வியாக்கியானத்தை குறித்து பேசுவார்கள். இது ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு. அந்நிய பாஷை என்றால் என்ன? அப்ப அந்நிய பாஷையினுடைய பலன்கள் என்னென்ன சொல்லுங்க பக்கம். நம்பர் 1 என்ன சொல்லுங்க? அந்நிய பாஷை எங்க தோன்றினது? பொந்தேகோஸ்தே நாள் வந்த பொழுது 50வது நாள்ல 120 பேர் காத்திருந்தாங்க. இன்னும் அநேக அந்நியர்கள், 120 பேர் வெறும் யூதர்கள், மற்றவர்கள்லாம் ஜென்டைல்ஸ் வந்திருந்தாங்க. அங்க புறஜாதி மக்களுக்கு பிரிந்து போனது. அங்கதான் நியூ டெஸ்டமென்ட் அத்தியாயம் உருவாக்கப்பட்டது. புதிய ஏற்பாடு
உருவாக்கப்பட்டது அந்த பெந்தகோஸ்தே நாளிலே. அதன் பிற்பாடு பலத்த காற்று அடிச்சது. அங்க என்னாச்சு? அந்நிய பாஷை என்ற ஒரு வரம் தோன்றினது. அந்த வரம் தோன்றும் பொழுது என்ன நடந்தது? அக்கினிமயமான நாவுகள் பிரிந்தது. அக்கினிமயமான நாவுகள் பிரியும் பொழுது கர்த்தர் அக்கினி மூலமாய் என்ன பண்ணினாரு? பேசினார். அக்கினி மூலமாய் பிரசன்னமானார். அக்கினி, தெய்வீக அக்கினி நுகர்ந்து கொள்ளும் சுகந்த வாசன பலியாய் உங்களும் என்னையும் நீங்களும் நானும் செலுத்துகிற பலியை அவர் நுகர்ந்த வாசன பலியாய் நுகர்ந்து கொள்கிறார். நியாயம் தீர்க்கிறார். அந்நிய பாஷையில பேசும்போது என்ன பண்ணுகிறார்? நியாயம் தீர்க்கிறார். அடுத்தது என்ன பண்றாரா? யாருக்கெல்லாம் இந்த அந்நிய பாஷை அடையாளம் கிடைக்கும் என்று நாம் பார்த்தோம்? விசுவாசத்தோடு தேவனுடைய பாதபடியில் காத்திருக்கிறவர்களுக்கு கிடைக்கும். அப்புறம் அவரோடு கூட இணைந்து பேசுகிறவர்களுக்கு கிடைக்கும். அவரோடு கூட நிலைத்திருக்கணும். அவரை விட்டு ஓடிட்டு ஆண்டவர் என்கிட்ட பேசலன்னு சொல்லக்கூடாது. அவர்களே நாம் நிலைத்திருக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட உறவாடுவார். அடுத்தது ஒரு மனதோடு இருக்க வேண்டும். ஒரு மனம். நம்ம நடத்துற குழுக்கள்ல ஒரு மனம், நம்ம நடத்துற ஊழியங்கள்ல ஒரு மனம், குடும்பத்துல ஒரு மனம், பிள்ளைகளோடு ஒரு மனம். இந்த ஒரு மனம், where there is oneness there is a deliverance. எந்த இடத்துல ஒரு மனம் இருக்கிறதோ அந்த இடத்துல என்ன கிடைக்கும்? விடுதலை வரும். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நீங்க அந்நிய பாஷையில் பேசும்போது ஒரு மனதை கட்டளையிட்டு அந்த இடத்துல விடுதலை கொடுக்கிறார் என்று பார்த்தோம். அடுத்தது பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ். நம்ம அந்நிய பாஷை வரத்தை நாம் உபயோகப்படுத்தி பேசும்பொழுது என்ன கிடைக்கிறது? ஆவியிலே ரகசியத்தை பேசுகிறோம். பக்தி வைராத்தை உண்டு பண்ணுகிறார். ஆவியிலே ஜெபிக்க உதவி செய்கிறார். விசுவாசி ஆகிய உங்களுக்கும் எனக்கும் அடையாளத்தை போடுகிறார். தெய்வீக வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்வதற்கு உதவுகிறார். நம்முடைய பலவீனங்களில் அவர் என்ன பண்ணுகிறார்? உதவி செய்கிறார். எத்தனை பேருக்கு இன்றைக்கு ஆண்டவர் பேசினார்? இவ்வளோ நாள் நான் அந்நிய பாஷை பேசினேன் சிஸ்டர், எப்படி நினைச்சு பேசுனீங்க? அதனுடைய வேல்யூ தெரியாம நம்ம பாட்டுன்னு பேசியிருந்தோம். ஏதோ ஒரு லாங்குவேஜ் அந்நிய பாஷையில் கத்திட்டு ஒவ்வொருத்தரும் ஒன்று போயிடுறோம். ஹல்லேலூயா. இனி நீங்களும் நானும் அந்நிய பாஷையில் பேசும்போது இத்தனை விஷயங்கள் அதற்குள் அடங்கி இருக்குது என்பதை நாம் உணர்ந்து பேசுவோம் என்றால் அந்த பாஷைக்கு அதிகாரம் உண்டு. அந்த பாஷைக்கு விடுதலை உண்டு. அந்த பாஷை நம்மை ஒருமனப்படுத்தும். அந்த பாஷை நம்மை கட்டுவிக்கும், நம்மை உயர்த்தும். நாம் எல்லாரும் எழுமி நின்று அப்பா இவ்வளவு விஷயங்களை வைத்திருக்கிற இந்த பாஷையினால் என்னை நிரப்பும் என்று கேட்போமா? பெற்றுக்கொள்ளாதவர்கள் கூட அப்பா நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. அவர் உங்களோடு கூட உறவாட முடியா இறங்கி வரப்போகிறார். எத்தனை பேருக்கு இது ஆசீர்வாதமா இருந்தது? கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி என்று சொல்லுவோமா? தேங்க்யூ லார்ட். எல்லாரும் கண்களை மூடி அப்ப இந்த அந்நிய பாஷை அடையாளத்தை எனக்குள்ளே நீர் புதுப்பிப்பீராக. இவ்வளவு நாள் நான் பெற்றிருந்தும் நான் பேசாமல் இருந்தேன் ஆண்டவரே. இவ்வளவு நாள் அதை அனுபவிக்காமல் இருந்தேன். இவ்வளோ விஷயங்களை அப்பா நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல அக்கினி மயமாய் நீங்க எவ்வளோ பேசுனீங்க ஆண்டவரே. அந்த அக்கினியை என் வாயில கொண்டு வந்து போட்டுட்டீங்க. அப்ப நீங்களே என் வாய்க்குள்ள என் நாவை தொட்டிருக்கீங்க. அப்ப அந்த பெந்தகோஸ்தே நாள் வந்த பொழுது, பெரும் காற்று அடித்த பொழுது, பரிசுத்த ஆவியானவர் பலமாய் நீர் இறங்கின பொழுது அந்த நாவுகள் அக்கினி மயமாய் பிரிந்ததல்லவா? அந்த நாவு இப்பொழுது எனக்குள் பிரியட்டும் ஆண்டவரே. இப்பொழுது எனக்குள் பிரியட்டும். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது ஒவ்வொருவரையும் உடைய கரத்தினால் தொடும்படியா வந்திருக்கிறார். என்னுடைய நாவை தொடுமப்பா. என்னுடைய நாவு அக்னிமயமாய் பிரியட்டும் ஆண்டவரே. அக்னிமயமாய் பிரியட்டும் அப்பா. ஒர்ரா ஹதுன ரப ஷிபினா மஹுரா ஹதன மங்கதியாலபா ருதன ரப ஷிபினா மங்கதியாலபா. ஓ தேவனோடு ரகசியம் பேசும்படியா எல்லாரும் வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவர்கள் தேவனோடு கூட ரகசியத்தை பேசுகிறார்கள். நீங்களும் நானும் தாய்மொழியில் தேவனோடு கூட நாம் தாய்மொழியில் பேசுகிறவர்களா இருக்கின்றோம். தாய்மொழியில பேசுங்க. ஏனென்றால் அவருடைய ஞானப்பாலை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். நீங்க அந்நிய பாஷையில் பேசும் பொழுது ஆவிகளை பகுத்தறிகிற வரங்களை கொடுக்கிறார். உங்களை உயர்த்தும்படியாய், உங்களுக்கு போதிக்கும்படியாய், உங்களை கட்டுவிக்கும்படியாய், உங்களை உயர்த்தும்படியாய், என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கிற வேளையில் இதைதான் நீ செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கும்படியா அந்நிய பாஷை அடையாளத்தோடு இப்பொழுது எல்லாரோட சிரசின் மீதும் அந்த பெந்தகோஸ்தே நாளிலே இறங்கின அதே காற்று, அதே அக்கினி இப்பொழுது நம்ம மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி அப்பா fill me Lord Jesus, fill me with the gift of tongues and கேட்போமா?
அப்பா என்னை நிரப்பும் அப்பா. இந்த அந்நிய பாஷை அடையாளம் என்ற ஆண்டவரே இந்த வரங்களினால் என்னை நிரப்பும் அப்பா. இதுவரைக்கும் நான் ஏனோ தானோ என்று பேசிக்கொண்டேன். இன்று முதல் இதனுடைய ரகசியத்தை அறிந்து வெற்றியை அறிந்து பேசும்படி அவருடைய பாதப்படியில வந்திருக்கிறேன். ரகசியம் தெரியாமல் இவ்வளவு நாள் பேசிக் கொண்டிருந்தேன். இவ்வளவு நாள் இதனுடைய ரகசியத்தை தெரியாமல் நான் பேசிக் கொண்டிருந்தேன். இன்று இன்று எனக்கு இந்த ரகசியத்தை கற்றுக் கொடுத்தீரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. கற்றுக் கொடுத்தீரே உமக்கு நன்றி. கற்றுக் கொடுத்தீரே உமக்கு நன்றி. இதை நான் பயன்படுத்தி இப்படி ஊழியத்தை வல்லமையாய் செய்ய இன்றைக்கு என்னை பலப்படுத்தும். என்னை பலப்படுத்தும். நான் வாயை திறக்கும் பொழுது, அந்நிய பாஷையை நான் பேசும் பொழுது, நீர் என் வாயிலிருந்து, நீர் என் நாவிலிருந்து பேசுகிறேன் என்பதை நான் உணராமல் பேசிட்டு இருந்தேன். ஆண்டவரே, உணராமல் பேசிட்டு இருந்தேன். இன்றைக்கு நான் உணர்ந்து விட்டேன். அப்பா, நீங்க என்ன ஞான பாலை கொடுத்து பிசாசின் தந்திரங்களுக்கு விலக்கி இடுப்பிலே சுமந்து கால்களிலே தாளாட்டி தாய்மொழியிலே பேசும்பொழுது இப்படிப்பட்ட மாற்றங்கள் அந்நிய பாஷையிலே பேசும்பொழுது ஆண்டவர் உங்களை என்னையும் சுமப்பார். அவர் நடத்துவார். உங்களுடைய என்டையர் கண்ட்ரோல் அவருடைய கைக்குள்ள போகுது. எல்லாரும் சொல்லுவோமா, என்னை முழுமையாய் உடைய கரத்துல கொடுக்கிறேன். என்னை உருமாற்றி பயன்படுத்தும் சொல்லுங்க. என்னை உருமாற்றி பயன்படுத்தும் அப்பா, மறுரூபப்படுத்தி பயன்படுத்தும் என்று சொல்லுவோமா? தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். உடைய வார்த்தைக்காக மக்கள் நன்றி. இன்றைக்கு நீர் அந்நிய பாஷை அடையாளத்தை குறித்த ரகசியத்தை ஒவ்வொருக்கும் கற்றுக் கொடுத்து அதை எவ்வாறு நாங்கள் பேச வேண்டும், அதனுடைய நன்மைகள் என்ன, அதை எப்படி நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தின தயவுக்காய் மக்கள் நன்றி. தொடர்ந்து எங்கள் மத்தியில் நீர் அசைவாடும். இன்னும் ஆண்டவரே சகோதரியை கொண்டு நீர் மகிமையால் வெளிப்படுவீராக என்று ஜெபிக்கிறப்பா. இந்த காரணத்துக்குள் மூடிக்கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்பியுள்ள பிதாவே, ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா. இருக்கையில அமர்ந்து கொள்ளுங்கள். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்தது? எத்தனை பேருக்கு புரிந்தது? ஹல்லேலூயா.